தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். நுரைச்சோலை நிலக்கரி மின் நிலையத்தில் செயலிழந்த 3 மின் உற்பத்தி இயந்திரங்களும் நேற்று மீள செயல்பட தொடங்கியுள்ளதுடன் பொறியியலாளர்களின் கண்காணிப்பில் இயந்திரங்கள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி குறித்த இயந்திரங்களின் செயற்பாட்டின் அடிப்படையில் இன்றைய தினம் மின்வெட்டு தொடர்பில் தீர்மானிக்கப்படவுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. பாணந்துறை துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட அவசர நிலை காரணமாகவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதிலும் மின்தடை ஏற்பட்டது. சுமார் 6 மணித்தியாலங்களில் பின்னர் நாடளாவிய ரீதியில் படிப்படியாக மின் விநியோகம் வழமைக்கு திரும்பியிருந்தது. இந்த நிலையிலே நுரைச்சோலை லக்விச்சிய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் 3 மின் உற்பத்தி இயந்திரங்களும் செயலிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மியான்மரில் உள்ள சைபர் கிரைம் முகாம்களில் சிக்கியிருந்த இலங்கையர் ஒருவர் உட்பட 20 நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட குழு பாதுகாப்பு குழுவால் மீட்கப்பட்டு தாய்லாந்திற்கு கொண்டுவரப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்கப்பட்டவர்கள் மியான்மரின் கரையின் பகுதியில் உள்ள முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு குழுவினர் இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்படுகிறது. புதிய அரசாங்கத்தின் முதல் வரவு செலவு திட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பு அன்றைய தினம் காலை 10:30 மணிக்கு தொடங்கும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரியவின் வேண்டுகோளின் பேரில் நாடாளுமன்றத்தின் நிலையற் கட்டளைகள் 16இன் விதிகளின்படி இன்று சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் கூட்டப்பட உள்ளது. இன்று காலை 9:30 மணிக்கு நாடாளுமன்றம் கூடும். மேலும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு சபாநாயகர் அறிவித்துள்ளார். இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான ஒத்துழைப்பையும் நட்புறவையும் மேலும் பலப்படுத்திக் கொள்வதற்கு வியட்நாம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு தமது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வியட்நாம் தயாராக இருப்பதாகவும் வியட்நாம் பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான புய் டான் ஷென் தெரிவித்தார். ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நடைபெற்ற 2025 உலக அரச உச்சி மாநாட்டின் போது நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடிய போதே புய் டான் ஷென் இதனை தெரிவித்தார். கடந்த 55 வருடங்களாக வியட்நாமிற்கும் இலங்கைக்கும் இடையில் கட்டியெழுப்பப்பட்டிருக்கும் அரசியல் நம்பிக்கை மற்றும் நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை சாதகமாக மேம்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. விவசாயம், கல்வி, மதம், கலாச்சாரம், சுற்றுலா மற்றும் விமான சேவைகள் போன்ற துறைகளில் இலங்கையில் முதலீடு செய்ய வியட்நாம் முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஹொரணை பொருளுக்குட முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை அடைக்க 3 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது. கருவப்பட்டை சார்ந்த வாசனை திரவியங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஹொரணை தீயணைப்பு படையினர் தற்போது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கில் அதன் பிரதிவாதி ஒருவரை ஆள்மாற்றம் செய்ய இடமளிப்பதா என்பது குறித்து ஆராயப்பட உள்ளது. இந்நிலையில் வரும் ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு குறித்த வழக்கின் விசாரணை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அந்த திகதியில் பிரதிவாதி ஒருவரை மாற்றுவது குறித்து தீர்மானிக்கப்படும் என்றும் அதன் பின்னரே வழக்கின் விசாரணை பற்றி ஆராயப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி ஃபயஸ் ரஷாக் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பிரதான மருத்துவமனைகள் உள்ளிட்ட பெரும்பாலான மருத்துவமனைகளில் ஒரு சில மருந்து வகைகளுக்கான தட்டுப்பாடு நிலவுவது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, கொலஸ்ட்ரால் போன்ற வியாதிகளுக்கு வழங்கப்படும் மெட்ஃபோர்மின், இன்சுலின், கொலஸ்ட்ரால் மாத்திரை போன்றவற்றுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவுவதன் காரணமாக பெரும்பாலான நோயாளிகள் அவற்றை தனியார் மருந்தகங்களில் கொள்வனவு செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது.
அத்துடன் ஒரு சில மருத்துவமனைகளில் சத்திர சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு தேவையான மருந்து பொருட்களையும் வெளியிலிருந்து வாங்கி வருமாறு கூறப்படுவதாகவும் நோயாளிகள் குறிப்பிட்டுள்ளனர். நிதி மோசடி குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட சந்தேக நபர்கள் குழுவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய போது சட்டவிரோதமான வழிகளில் சம்பாதித்ததாக கூறப்படும் 15 மில்லியன் தொகையை என்ஆர் கன்சல்டன்சி பிரைவேட் லிமிடெடில் முதலீடு செய்வதன் மூலம் பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நாமல் ராஜபக்ச மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதன்படி வழக்கை ஆகஸ்ட் 7ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது நிலவும் வெப்பமான காலநிலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதி வரை தொடரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணா நாயக்க கூறியுள்ளதாவது, தற்போது நாட்டில் அதிகாலை வேளையில் நிலவும் குளிரான காலநிலையும் தொடரக்கூடும். அத்துடன் நாட்டின் சில பகுதிகளில் இடைக்கிடையே சிறியளவில் மழைவீழ்ச்சி பதிவாகினாலும் வெப்பமான காலநிலை தொடரும். அதே சமயம் மழை பெய்வதற்கு ஏற்ற அளவிலான திறன் கொண்ட மேகங்களின் உருவாக்கம் குறைவாக காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 50 மூடை உலர்ந்த இஞ்சி நேற்று அதிகாலை தோப்பு வலசை கடற்கரை பகுதியில் தமிழக போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்ட கடல் பகுதி இலங்கைக்கு மிக அருகே இருப்பதால் ராமநாதபுரம் கடல் வழியாக இலங்கைக்கு கஞ்சா, உலர்ந்த இஞ்சி, பீடி இலைப்பொதிகள், வலி நிவாரணி மாத்திரைகள், பூச்சிக்கொல்லி மருந்து உள்ளிட்ட பொருட்கள் நாட்டு படகுகளில் சமீப காலமாக அதிகளவில் கடத்தப்பட்டு வருகின்றன. அதேவேளை பறிமுதல் செய்யப்பட்ட உலர்ந்த இஞ்சி இந்திய மதிப்பில் 10 லட்சம் பெறுமதியானது என போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கொள்ளுப்பட்டி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று அதிகாலை 2:45 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. போலீஸ் கான்ஸ்டபிள் தனது கடமைகளை முடித்துவிட்டு மீண்டும் வீடு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது கிவுனுப்பட்டிய பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் காணப்பட்ட நபர் ஒருவரை விசாரித்து அவரை சோதனையிட முயன்றுள்ளார். சந்தேக நபர் போலீஸ் கான்ஸ்டபிளை கூறிய ஆயுதத்தால் தாக்கி காயப்படுத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இதனையடுத்து காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வாடிக்கையாளர்களின் கேள்விகளுக்கு விரைவாக பதிலளிக்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் யானா என்ற செயற்கை நுண்ணறிவு செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. www.srilankan.com என்ற இணையதளத்தில் உள்நுழைந்து இந்த வசதியை பெறுமாறு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனது வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்கின்றது. வலைதளத்தின் வலது பக்கத்தில் விமான பணிப்பெண்ணின் படம் காட்டப்படும். ஏஐ படத்தை கிளிக் செய்வதன் மூலம் கேள்விகளை இயக்க முடியும் என்று அவர்கள் மேலும் கூறுகின்றனர். இந்த செயற்கை நுண்ணறிவு செயலி சாட் ஜிபிடி 4 தொழில்நுட்பத்தால் இயக்கப்படுகிறது. மேலும் இது ஸ்ரீலங்கன் உடனான வாடிக்கையாளர் தொடர்புகளை மேம்படுத்தவும் அதன் மூலம் செயல்திறனை அதிகரிக்கவும் சிக்கல்களை எளிதில் தீர்க்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று விமான நிறுவனம் மேலும் கூறுகின்றது. பதுளை பண்டாரவளை வீதியில் கால்பை எரிபொருள் நிரப்பும் நிலையத்துக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் லாரி ஒன்றும் மோதியதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். வெள்ளப்பாய கல்போக்க பெரகட்டியவைச் சேர்ந்த 43 வயதுடைய நபரே உயிரிழந்தார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மேற்படி நபர் பதுளையில் இருந்து பண்டாரவளை நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. லாரி மோதியதில் மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலகி அருகிலுள்ள தொலைபேசி கம்பத்தில் மோதியதால் கம்பம் சரிந்து விழுந்தது என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சுற்றுலா அபிவிருத்திக்காக 2014ஆம் ஆண்டு ரூபாய் 6 மில்லியனுக்கும் அதிகமான செலவில் டி-ஷர்ட்கள் அச்சிடப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒரு ரகசிய சாட்சியாளர் நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார்.
இந்த நபர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலையாக அழைக்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது. பசில் ராஜபக்ச பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் நடந்ததாக கூறப்படும் இந்த நிதி மோசடி தொடர்பான உண்மைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் தலைவர் ஒருவர் இந்த ரகசிய சாட்சியத்தை அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீதிமன்றில் வழக்கு நடைபெற்ற வேளை தப்பி சென்ற சந்தேக நபரை தேடும் பணியில் கல்முனை தலைமையக போலீசாரும் சிறைச்சாலை அதிகாரிகளும் ஈடுபட்டுள்ளனர். நேற்று குறித்த சந்தேக நபர் அம்பாறை மாவட்டம் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பாக அழைத்து வரப்பட்டு விசாரணையின் பின்னர் பிணை வழங்கப்பட்டிருந்தது. இருப்பினும் குறித்த சந்தேக நபருக்கு பிணையாளிகள் இன்மையினால் நீதிமன்ற உள்ளக வளாகத்தில் உள்ள சிறை கூடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். குறித்த சந்தேக நபர் சிறைச்சாலை அதிகாரிகளிடமிருந்து தப்பி நீதிமன்ற சுவர் மேல் குதித்து சென்றதாக நேரில் கண்டவர்கள் குறிப்பிட்டனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் திருட்டு தொடர்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி நாட்டின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதற்கமைய அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தளை, பதுளை மற்றும் புலனறுவை மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய, சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி, மாத்தறை, பதுளை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் காலை வேளைகளில் பனிமூட்டமாக காணப்படும். திருகோணமலை தொடக்கம் மட்டக்களப்பு ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.